ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை நயன்தாராவுக்கும் இயக்குனர் சுந்தர் சிக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு மூக்குத்தி அம்மன் படத்தில் நயன்தாராவுக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோயினை மாற்றுற அளவுக்கு பிரச்சனைகள் பெருசாக இருக்குது அப்படின்னு கடந்த சில நாட்களாக சோசியல் மீடியா முழுசும் தகவல்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில் சுந்தர் சியுடைய மனைவியும் இந்த படத்துடைய தயாரிப்பாளர்களில் ஒருத்தருமான நடிகை குஷ்பு நடந்த விஷயங்கள் பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதம் அதாவது மார்ச் 6ஆம் தேதி மூக்குத்தி அம்மன் 2 படத்துடைய பூஜை மற்றும் படத்துவக்க விழாவை தயாரிப்பாளர் வேர்ல்ட்ஸ் ஃபிலிம் ஐசரி கணேஷ் அவர்கள் பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தார். இந்த விழாவில் நடிகைகள் குஷ்பு, மீனா, ரெஜினா கெசன்ட்ரா மற்றும் நயன்தாரா உள்ளிட்ட நடிகைகளும், இயக்குனர் சுந்தர் சி, நடிகர் யோகி பாபு மற்றும் படத்தில் நடிக்கிற நடிகைகள் படக்குழு மொத்தமும் கலந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் படப்பிடிப்பில் இந்த பிரச்சனைகள் எப்படி ஆரம்பிச்சது, எதனால் சண்டை வந்துச்சு அப்படின்னு பழிப்பேச்சு பிஸ்மி அவர்கள் சொல்லியிருந்தார். அதாவது மூக்குத்தி அம்மன் 2 படத்துடைய ப்ரொமோ ஷூட் எடுக்கிறதுக்காக நயன்தாராவுக்கு ஒரு காஸ்டியூமை சுந்தர் சியுடைய ஏடி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் நயன்தாரா அந்த காஸ்டியூம் எனக்கு செட் ஆகாது, பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு நயன்தாரா இந்த காஸ்டியூமை போட மாட்டாங்களா அப்படின்னு சுந்தர் சி கிட்ட சொல்ல, அப்படிலாம் முடியாது, அவங்க இதை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சுந்தர் சி சொல்லியிருக்காரு. இதனால் நயன்தாரா அந்த காஸ்டியூமை போட்டு நடித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த சீனுக்காக இன்னொரு காஸ்டியூமை கொண்டு போய் கொடுத்துருக்காங்களாமா. அந்த காஸ்டியூமையும் நயன்தாரா போட மறுத்து அதை கொண்டு வந்த ஏடியும் திட்டி அனுப்பியிருக்காங்க. ஆனால் இயக்குனர் சுந்தர் சி அதை போட்டு தான் நடிச்சாகணும் அப்படின்னு உறுதியாக சொன்னதால் நயன்தாரா அதை போட்டு நடித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் நயன்தாரா கிட்ட திட்டு வாங்கின அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கோச்சிட்டு போயிட்டாராமா. மேலும் நயன்தாரா நடந்துக்கிட்ட விதம் பற்றி தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் கிட்ட சொல்லி சுந்தர் சி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. இது இப்படியே தொடர்ந்தால் ரொம்ப கஷ்டம், நாம் வேறொரு ஹீரோயினை பற்றி யோசிக்க வேண்டிய நிலை வரலாம் அப்படின்னு சுந்தர் சி சொன்னதாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் நேற்று சோசியல் மீடியாவில் வைரலான நிலையில் தற்போது குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இயக்குனர் சுந்தர் சி அவர்களுடைய எல்லா நலம் விரும்பிகளுக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக மூக்குத்தி அம்மன் 2 படம் பற்றியும் நயன்தாரா சுந்தர் சி பிரச்சனைகள் பற்றியும் பலவிதமான ரூமர் சோசியல் மீடியாவில் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம், கண்டுகொள்ளவும் வேண்டாம். நாங்கள் முன்னாடியே திட்டமிட்ட மாதிரி மூக்குத்தி அம்மன் படப்பிடிப்பு தற்போது சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. நாம் எல்லோருக்கும் இயக்குனர் சுந்தர் சி பற்றி நன்றாகவே தெரியும். அவர் ஒன்றும் நான்சென்ஸ் பர்சன் கிடையாது. நடிகை நயன்தாரா தொழில்முறை நடிகை. ஏற்கனவே தன்னுடைய திறமையை பல படங்களில் அவர் நிரூபித்திருக்கிறார். ஏற்கனவே நயன்தாரா நடித்த அம்மன் வேடத்தில் மீண்டும் அவரை நடிக்க வைப்பதை நினைத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நயன்தாரா சுந்தர் சி பிரச்சனைகள் பற்றி வந்து கொண்டிருக்கும் வதந்திகள் எல்லாம் படத்திற்கு திருஷ்டி எடுத்த மாதிரி தான் இருக்கிறது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே நடக்கிறது. உங்கள் நல்லெண்ணம், ஆசீர்வாதம் மற்றும் அன்பு மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எப்போதும் எங்களுடன் இருந்ததற்கு நன்றி. எனவே நிதானமாக இருங்கள். என்டர்டெயின்மெண்ட் ராஜாவால் மற்றொரு பிளாக் பஸ்டரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நடிகை குஷ்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க. குஷ்புவுடைய இந்த விளக்கத்தை நடிகை நயன்தாராவும் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி படப்பிடிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.